ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் அம்மோட லைஃப் ஸ்டைல். இந்த மாதிரி உங்களுக்கு ஹேர் லாங்காகவும் அடர்த்தியாகவும் பளபளன்னு இருக்கணுமா? இன்றைக்கி நான் ஒரு ஹேர் சொல்லுவாங்க. இந்த வெந்தயத்தை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது நமக்கு டேண்ட்ரஃபுக்கு, உடம்பு குளிர்ச்சிக்கு இந்த வெயில் டைமில் இந்த பேக் போடுறது ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜாரில் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயத்தை நான் முதல்ல தனியாக அரைச்சிக்கிறேன். இது வெந்தயம் ஊற வச்ச தண்ணி. இந்த தண்ணியை தான் பேக்கு அரையிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. அந்த அரைச்ச வெந்தயத்து கூட கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு எல்லாம் மேட்ச்சு. ஹேர் பேக்கில் தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இருந்து ஒயிட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் ஆட் பண்ண வேண்டாம், எனக்கு ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். ஆட் பண்ணிட வேண்டாம். ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேவைன்னா நீங்கள் தயிரும் லெமனும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேண்ட்ரஃப்க்கு ரொம்ப ஈஸியாக ரிலீவ் ஆகிடும். சேர்த்தா எங்கள் ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. நீ ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியதான். பேக் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஹேரில் ப்ளெயின் ஹேராகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஆயில் வச்சுக்கோங்க. ஒரு 1 hour தலையில் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்ல தலையால் வாஷ் பண்ணி கொடுங்க. ஆனால் சூப்பரான இந்த மாதிரி ஹேர் ரெடி ஆகிடும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வரேன். பாய்.